ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்து வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு மோட்டிவேஷனான டாபிக் தான். ஸோ இது எல்லாருக்குமே பொருந்தும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில். ஸோ அவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசினா வாட்ஸ்அப் சேட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் அரௌண்ட் ஒரு 2+ இயர்ஸ் அரௌண்ட் 3 இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட், ஷேர் பண்ணுங்கள். வியூஸ் எல்லாமே ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு வெறுத்து போச்சு. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் பார்த்துருக்கீங்களா, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்பெல்லாம் கன்ஃபார்ம் ஆகாது. ட்ரீட்மெண்ட்டெல்லாம் விட்டு வெறுத்து போய் கேஷில் எப்பயும் போல் நீங்கள் இருப்பீங்க. அந்த குழந்தைக்கான பிளானிங்கே விட்டுருவீங்க. அந்த டென்ஷன், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் விட்டு இருக்கிறப்ப இருக்கட்டும் அப்படின்ற மைண்ட் செட் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். இது மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ எதனால் தெரியுங்களா, அந்த ஹாஸ்பிட்டல்னு போனாலே ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மண்டைக்குள்ளே வந்துடும். நம்ம ஒரு வேளை இருக்குமோ இருக்காதோ, இப்போ அவங்க குறித்து கொடுக்குற டேட்டில் வந்து நீங்கள் ஃபேமிலியில் இருக்கணும். ஆக்சுவலாக ஃபேமிலியில் இருக்கிறது என்னது, ஒவ்வொருத்தவங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறது. இது ஒரு அன்பை ஷேர் பண்ணிக்கிற ஒரு விஷயம். அது வந்து அவங்க டேட்டு எழுதி கொடுத்து, டாக்டர் எழுதி கொடுத்து அந்த டேட்டில் இருக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு மிஷின் ப்ராசஸ் மாதிரி ஆகிடுதில்ல. அது அப்படி கிடையாதுல்ல. ஸோ அந்த மைண்ட் செட்டே வந்து உங்களுக்கு பேபி தரிக்காமல் கூட இருக்கலாம். அந்த ப்ரெஷர் கண்டிப்பாக இருந்துடணும், குழந்தை இருக்கணும், இந்த வாட்டி நம்ம ஒன்றா இருக்கோம், குழந்தை உடனே நின்றுடணும், இல்லைனா அவங்க இதை சொல்லிடுவாங்க, இவங்க அதை சொல்லிடுவாங்க அப்படின்ற மைண்டு, ஒரு பயம், அந்த பதட்டம். டாக்டருக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அதுக்கான ஒரு மிஷினரி ப்ராசஸ் மாதிரி வந்து நம்ம ஃபேமிலியில் இருந்தால் தரிக்காது. ஒரு பிடிச்சி மனசு விட்டு பேசி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஸ்டார்ட் அப்பே பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு லவ்வை வந்து ஷேர் பண்ணுற ஒரு விஷயம். இது வந்து மிஷினரி ப்ராசஸ் கிடையாது. இவங்க சொல்கிறப்ப இருக்கிறது, சொல்லாதப்ப இருக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ் கிடையாது. இது வந்து ஒரு கலை, அவ்வளோதான். ஸோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு லவ்வை ஷேர் பண்ணிக்கிறீங்க, ஒரு பேபிக்காக முயற்சி பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ வந்து நீங்கள் டாக்டர் சொல்கிற டேட்டில், டாக்டர் சொல்கிற இதில் அப்படின்றப்ப உங்கள் மைண்ட் செட் ஃபுல்லாமே மாறிடும். அதனால தான் உங்களுக்கு தரிக்காமல் இருக்கிறது. நான் என்ன சொல்கிறது, ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்கன்னு சொல்லலை, எடுங்க. ரொம்ப ஓவராக ஐவிஎஃப் பண்ணுறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் போகாதீங்க. ஜஸ்ட் ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேமிலியில் இருக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் சொல்லுவாங்க பாருங்க, அந்த கண்ட்ரோலோடு இருங்க. ரொம்ப மனசளவில் வெறுத்து போய் ஹாஸ்பிட்டல் போய் வெறுத்து போய் நீங்கள் போகிறதுக்கு போகாமே இருக்கலாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து வீட்டிலே வந்து ஹோம் ரெமெடிஸை ஃபாலோ பண்ணிவிட்டு, நீங்கள் மைண்டு ரிலாக்ஸாக மெடிடேஷன் பண்ணிவிட்டு, யோகா பண்ணிவிட்டு நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணாலும் பேபி தான். நான் என்ன சொல்கிறேன், சில பேருக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து ஹாஸ்பிட்டல் போக பிடிக்காது. ஈவன் தோ ஜென்ஸுக்கு கூட பிடிக்காது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேத்துக்குமே போக பிடிக்காது. இது வந்து ஒரு மாதிரி ஒரு இன்சல்ட் கூட நினைப்பாங்க. இதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறதா, அங்கே பார்க்குறவங்க நம்மளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி நினைப்பாங்கல்ல அப்படின்னு கூட தோணும். ஆனால் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் போங்க, போய் காட்டுங்க, இந்த ஹாஸ்பிட்டல் போங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போங்கன்ட்டு நம்மளை போட்டு ஒரு டார்ச்சர் பண்ணி எடுத்துருவாங்க. நான் என்ன சொல்கிறேன், பெரியவங்க இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் அந்த பெரியவங்களுக்கு ஷேர் பண்ணாலும் சரி, நீங்கள் சொல்கிறது நல்லதுக்கு தாங்கம்மா சொல்கிறீங்க, தப்பு சொல்ல வரல. கண்டிப்பாக வந்து ஒரு குழந்தை இருந்தால் உங்களுக்கும் ஒரு பேரம்பேத்தி இருக்கும், எங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது ஒரு ஃபோர்ஸ் பண்ணி, அது ஒரு டென்ஷன் படுத்தி, அது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்ய ஃபோர்ஸ் பண்ணுறதே ஒரு தவறான செயல். அது வந்து ஒரு மேனுவல் ப்ராசஸ் மாதிரி தான் ஆகிடும். ஸோ அதனால் அவங்களுக்கு பேபி இருக்காது. அந்த டென்ஷனில், அந்த மனசு வெறுப்பில் அவங்க ஒன்றா இருந்தால் எப்படி பேபி நிற்கும் சொல்லுங்கள்? மனசு விட்டு, மனசு ரிலாக்ஸாக விருப்பப்பட்டு ஒரு லவ்வை ஷேர் பண்ணுற விஷயம் தான் அது. ஸோ இதை நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் கண்ட்ரோல் வேணும், செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், டென்ஷன் இருக்கக்கூடாது. மெடிடேஷன் பண்ணுங்கள். வீட்டில் வேலை இருந்தால் அதை அப்படியே மறந்துடுங்க.
ஆஃபீஸ் வேலை இருந்ததுன்னா அதை அப்படியே மறந்துட்டு வீட்டுக்கு வந்தால் உங்கள் ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. பார்க் போங்க. ஃபஸ்ட்டு உங்களை ரிலாக்ஸ் படுத்திக்கோங்க. நீங்கள் உங்களோட நிலைமையை விட்டு வெளியில் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் வந்து ஒரு முழு மனதோட முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதமே கிளிக் ஆகும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதமே பேபி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.